பிறகு அரசியல் வியாபாரமாக மாறி இருக்கிறது. எந்த பக்கம் சீட்டும் நோட்டும் அதிகமா இருக்கு வெளிப்படையா பேசலாம். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிட்டு இருக்கான் இந்த காங்கிரஸ் இந்த டிஎம்கே. பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி ஆட்டினா முன்னாட்டி மரணி உங்க பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா? எப்படி பிஜேபி எதிர்ப்பை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கி அயோக்கியல் இந்த காங்கிரஸ். என் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே, உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேறு போனால் அது அமெரிக்கக்காரன் கையெழுத்தார்கள். இந்த நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு போனால் அது காங்கிரஸ்காரன் கையெழுத்தார்கள். எனக்கு ஒரு கொலை இருக்கு, என் இனத்திற்கு ஒரு வண்ணம் இருக்கு, பகை இருக்கு. ஏன்? உன்னுடைய முன்னே கையெழுத்தில் என் தேசியத்தின் தலையெழுத்தை மாற்றிவிட்டாய். லாகூர் சாஸ்திரி சினிமாவின் கையெழுத்திலே என்னுடைய மலையக மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை, குடியுரிமையற்ற நாடற்ற மக்களாக நள்ளிரவை இறக்கி விட்டாய். நாங்கள் எல்லோரும் அங்கு இருந்திருந்தால் எங்கள் எண்ணிக்கை வலுவாக இருந்தது. குடியுரிமை குறையா என்று சொல்லாமல் 20 நாடுகளுக்கு இங்கே இறக்கி விட்டு போயிட்டாய். அங்க இருந்த தைல தோட்டத்தில் இங்க வந்து தைல தோட்டத்தில் இறக்கி விட்டார். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அதே சினிமாவோட இடத்துல தாழ்ந்தோடித்தனமாக என்னுடைய சொந்த நிலத்தை, வெள்ளக்கார நிலத்தில் கூட நான் கட்டுப்பாட்டு இல்லை, என் பாட்டனுடைய சொந்த சொத்து கண்ணீர் கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டேன். என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டுச்சு. கச்சத்தீவு எனக்கெல்லாம் கடல் தூரம் அதிகம், அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் எல்லை தாண்டி வாரேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கா, நீ பார்த்துக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே மானரோசம் சூடு சொரணை சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம், நல்ல ரத்தம் ஓடுது, மான தமிழச்சி மாதம் எல்லாம் பால் குடிச்சிருக்கோம். ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் ஒரு சீட்டு உனக்கு கிடையாதுன்னு தோக்கடிக்கும். காவிரியில தண்ணி உரிய நீரை கொடுக்கவில்லை என்றால் ஒரு இடம் பேரண்டிச்சுக்கா, நீ 30 வாங்கு 40 வாங்கு, அத்தனையும் போன்று ஊரெல்லாம் உனக்கு சங்கு. வாடம் ஆண் பெண்ணுடா, அவன் புலிடா, புலியலடா. சீருடை அணியாத துவக்கி ஏறாத மக்கள் ராணுவ படைய 234 பேர் படையிட well trained soldiers. பேசி தப்பிச்சு பாடுறா, விவாதத்துல போய் பங்கேற்கவே கூடாது, ஓடி போற கூட்டம் வராது. எந்த கொண்டாடு ஏன் இப்ப ஒண்ணு செய்யலாம், என் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த நியூஸ் 24/7 அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி கூப்பிடுது. அது மாதிரி இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேரை எடுத்து ஒரு பொதுவாக அமெரிக்கா மாதிரி சம்புக்காரிய முடிஞ்ச தோல்வி முடி அதோட முடிஞ்சிடும். ஒரு ஏற்பாடு பண்ணாங்க, சீமன் நிகழ்ச்சி ரத்தாயிட்டு. ஆமா, நான் வரேன்னு சொன்னேன் மாநாட்டுக்கு முன்னாடி 19ஆம் தேதி வந்தவங்க திடீர்னு இல்லைங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நீங்க மட்டும்தாங்க வரணும். நான் தான் வரேன், வருவா. ஆமா, அவ்வளவுதான். எப்படி கதை அதுமாதிரி பேச 10 நிமிஷம். நீங்க வந்தா என்ன செய்வீர்கள்? நாங்கள் வந்தால் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், நாங்கள் வந்தா ஆண்களுக்கும் பஸ் பாஸ், நீங்க வந்தா நாங்க வந்தா உரிமை தொகை, நான் வந்தா கருணை தொகை. பெரிய கருணை பரமாத்மா, கருணை மகாராசா, கருணை தொகை, குருணை தொகை. அதாவது என்னவோ ஆத்தாளத்தின் தாத்தா வாட்டி என்னவா பண்ணாங்களோ இந்த கர்மங்கள்ட்ட நாங்க மாட்டிக்கிட்டு வீதியில வந்து கத்தி சாய முடியுது. என்னமோ ஒண்ணு எத்தியாவது பண்ணிடணும்டா அப்படின்னு தான் வெறியில அதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாறுதலுக்கான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல நமக்கு எனக்கு ஆட்சி முறை மாற்றம். திமுகவை வீழ்த்தி அதிமுகவை, அதிமுகவை வீழ்த்தி திமுகவை ஆட்சியாளர் வைப்பதல்ல, ஆட்சி முறையிலே மாற்றம், இந்த அடிப்படையிலே தகர்த்தல். இந்த நாட்டிலே வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்காது,
36 லட்சம் வாக்கை வாங்கின ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் ஒரே ஒரு கட்சி தான் பெரிய கட்சி, அது நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி எத்தனை ஆயிரம் பேரையும் நீ எதிர்த்து எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. தனித்தையில் தனித்துவத்தோடனில் உயர்ந்த தத்துவத்தோடனில் ஒருத்தரை வாங்க சொல்ல ஒரு வாக்காங்க சொல்லு. இல்ல ஐயா ஸ்டாலின் தொகுதியில காசு கொடுக்க கூடாது, ஐயா எடப்பாடி தொகுதியில காசு கொடுக்க கூடாது. நாம சொல்லுப்பா, அவங்க வீட்டிலேயே காசு வாங்காம போடுவாங்களாங்கிறது சந்தேகம் தான். 6 லட்சம் பேர் கூடியிருக்கான் மாநாட்டுல. 2.4 லட்சம் நாற்காலி போட்ட ஒரே கட்சி மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். அதுக்கு பிறகு இந்த கரையில 1 லட்சம், இந்த கரையில 1 லட்சம், அங்கேயே 4.5 லட்சம் பேர் வந்துட்டான். இதே மாதிரி மாநாட்டு தொடரை விட வெளியில அதே மாதிரி கூட்டம் 6 லட்சம் 7 லட்சம் பேர் கூட்டிட்டான். ஒரு சத்தம், ஒரு கூச்சல், பிரபாகரன் என்ற பெரும் மரவனில் படையடாது. அதிகபட்சமா கத்திருந்தா என் பிள்ளைகள் அந்த ஓரத்துல திரும்பி பார்த்தேன். அது கேரளாவில இருந்து வந்தவங்களாம். அண்ணா ஐ லவ் யூ, அண்ணா ஐ லவ் யூ, அது மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தான். ஒரு சத்தம், தண்ணியை போடுறது, சலம்புறது, சிகரெட்டை குடிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது, நாற்காலியை உடைக்கிறது. அந்த நாற்காலி போட்டவர் சொல்றாரு, ஒரு நாற்காலி உடையலைங்க. பறையிட்ட சொல்லுவாங்க, என்னங்க இந்த ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாங்களே அடிச்சிருப்போம்ங்க. இப்படி அடிச்சு வச்சுட்டு இவங்களுக்கு 2 வேலையா போச்சு. என்ன வேலையா போச்சு? கேரளா வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், கரூர் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எல்லா நாட்களையும் ஒன்னா அடிச்சுட்டாங்க சொன்னாங்க. அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுக்கம் ஒழுக்கம் இருந்தவர்களா? எந்த கூட்டத்துல எந்த மாநாட்டில காவல்துறை நாற்காலியை போட்டு கையெட்டி அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு சொல்லுங்க. எந்த மாநாட்டில் இருந்து? இதுல இருந்து என் அன்னை தமிழ் சமூக மக்கள், அறிவார்ந்த மக்கள் ஒன்றை அறியணும். இத்தனை லட்சம் பேர் கூடிய மாநாட்டையே இவ்வளவு ஒழுங்காக, நேர்த்தியாக, சீராக நடத்துகிறான் சீமான் என்றால், இந்த நாட்டை அவன் கையிலே கொடுத்தால் எப்படி ஆட்சியை செய்வான் என்று அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சுட்டார். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? 6 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாப்ல. 6 பிராமணருக்கு நான் கொடுத்துருக்கல, எனக்கு போட்டியா நீ கொடு. 6 பிராமணன் கொடுத்திருக்கேன், சரி விடு, அதை பேசுறீங்க. அப்ப புறக்கணிக்கப்பட்ட என் தமிழ் சமூக குடிகள், தொல்குடிகள் விடுதலைப்பட்ட இந்தியாவிலே இதுவரை என் அன்னை தமிழ் சமூகத்திலே அரசியல் அதிகாரத்தை பெறாத, அரசியல் அங்கீகாரம் பெறாத என் தமிழ் குடிகள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், பழங்குடி, ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த மக்களுக்கு சீட்டு கூட அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கேன். பழங்குடிக்கு 2, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு 2, மற்ற ஆதித்தமிழ் பறைய தேவேந்திரருக்கு 42. அதை தவிர நீ சொல்ற அரசியல் அமைப்பு கொடுக்கலைன்னா உன் மனச்சான்ற சொல்ற நீ கொடுத்தியா?